பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. நாங்க சேர்ந்த வாக்கில் ஒரு 10 டீச்சர்ஸ் வர்றதை பார்த்த உடனே அரெஸ்ட் பண்றாங்க. இன்னும் நாங்க போராட்ட மனநிலைக்கு இடத்துக்கும் போல எந்த இதுமே யாருக்குமே பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும் போது ஒரு பொதுமக்களா இருக்கும்போது கூட எங்களுக்கு ஒரு போதுமான சேஃப்டி இல்லாத அளவுக்கு எங்களை பார்த்த இடத்துல கைது பண்ற அளவுக்கு நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? நாங்க இங்க வந்து எதுவுமே பப்ளிக் எந்த விதமான தப்பும் பண்ணல. ஒரு கோஷம் போடல, ஒன்றும் போடல. இன்னும் நாங்க எங்களுடைய தலைமை சொல்ற இடம் கூட எங்களுக்கு சொல்லல. அவங்க சொல்ற இடத்துக்கு போறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். அவங்க சொன்ன உடனே போலாம்னு சொல்லி ஆர்கனைஸ் ஆகிறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு எந்த இடமும் தெரியாது. எங்களுக்கு பெர்மிஷன் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க சார். பெர்மிஷன் கொடுத்து நாங்க 15 வருஷமா ஒவ்வொரு வருஷமா பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். இப்போ இந்த டிபிஐ வளாகத்துல கடைசியா 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததுக்கு பிறகு பர்மிஷன் இல்லைங்கிறதுனால பர்மிஷன் கேட்டு கடிதம் கொடுத்து எங்க அலுவலகத்துக்குள்ள பண்றதுக்காக நாங்க பெர்மிஷன் கேட்கும் போது கூட கொடுக்கல. அப்ப நாங்க எங்க கோரிக்கையை நாங்க நேரடியா போய் அமைச்சரை பார்த்து எங்க கூப்பிட்டு பேசுற அளவுக்கு எங்களால் பண்ண முடியாது. ஒரு இடத்துல இருக்கும் போது தான் எங்களுக்கு பேச்சுவார்த்தை அழைக்க முடியும்ன்ற காரணத்தினால நாங்க ஒரு இடத்துல கூட வேண்டியது இருக்கு சார். அதுவுமே நாங்க மாணவர்களுக்கு தொந்தரவு இல்லாம பள்ளி நடைமுறைக்கு தொந்தரவு இல்லாம ஒவ்வொரு வருஷமும் காலாண்டு அரையாண்டு விடுமுறைகளை தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்பயும் இங்க மக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாம எங்க அமைப்பு நீங்க தலைமை சொன்ன இடம் இன்னும் எங்களுக்கே தெரியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்க பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். நேத்தே சொல்லி எங்க தலைமை அறிவிச்சுட்டாங்க சார், இன்னைக்கு போராட்டம் இருக்கு, தொடரும்னு. போராட்டம் எங்களுக்கு தொடரும். ஆனா பொதுமக்களுக்கு எந்த வித இடையூறும் இல்லாம எங்க போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த சம வேலைக்கு சம ஊதியம் வாங்குற வரைக்கும் எங்களுக்கு போராட்டம் தொடரும். எங்களுக்கு இது வந்து கோரிக்கை இன்னைக்கு ஏற்பட்டதில்ல. அரசோ உயர் அதிகாரிகளோ அமைச்சரோ எல்லாருமே எங்களுக்கு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப கடைசியா போராட்ட துவக்கத்துக்கு முன்னாடி கூட எங்களை அழைச்சு பேசினாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு தடவையும் அவங்க சொல்றது வந்து செய்யாம மறுத்துக்கிட்டே தள்ளி போட்டுக்கிட்டே போனதுனால அரசினுடைய காலம் முடிய போகுங்கிறதுனால இன்னொரு 6 மாசம் 3 மாசம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தேர்தல் காலத்தை செலக்ட் பண்ணி நாங்க போராட்டம் வைக்கல. நாங்க தொடர்ச்சியா 16 வருஷமா ஒவ்வொரு விடுமுறை காலங்களில் தான் வச்சிருமே தவிர தேர்தல் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. இப்ப இந்த அரசு எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த அரசு செய்ய வேண்டிய காலம் இருக்கிற கால அவகாசம் அவங்களுக்கு குறைவா இருக்கிறதுனால அந்த காலத்துக்குள்ள எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணுங்கிற கேட்கறதுக்கு தான் இதை நாங்க பண்றமே தவிர இதையே எங்களுக்கு ஒரு உரிய அனுமதி கொடுத்து ஒரு இடத்த ஒதுக்குனாங்கன்னா நாங்க எப்பயும் போல யாருக்கும் தொந்தரவு இல்லாம எங்க கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நாங்க உண்ணா நோன்போம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடிக்காமலும் தான் சார் இது வரைக்கும் நாங்க போராடி இருக்கோம். இந்த வழிமுறையை அரசு எங்களை போராட்டத்துக்கு இந்த வடிவத்துக்கு தள்ளினதுனால தான் இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோமே தவிர நான் மாநில செயற்குழு உறுப்பினர் விருதுநகர் மாவட்டம். நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறது விருதுநகர் மாவட்ட ஆசிரியர்கள்.